அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நிலோ சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி வந்து ரெகுலராக பண்ணுற குக்கிங் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்கும் சேர்த்து பண்ண போகிறேன். என்ன குக் பண்ண போகிறேன், என்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரைஸ் ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இது பூரிக்கு மாவு பிசைஞ்சிட போகிறேன். இன்றைக்கி பூரி பொட்டேட்டோ தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பூரி பொட்டேட்டோ வேணுன்றதுனால ரெண்டுத்துக்குமே மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் ரெண்டும் சேர்த்து பொட்டேட்டோவோ பண்ண போகிறேன். பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. முட்டையை வேக போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். 2 விதமான உருளைக்கிழங்கும் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு இதில் பூரிக்கு பண்ண போகிறோம், இன்னொரு இது லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்கு பண்ண போகிறோம். இப்போ பூரிக்குள்ள உருளைக்கிழங்கு செஞ்சிடலாம். கடுகு போட்டு வெடிச்ச உடனே அதில் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் போடலை. நான் இப்போ அதில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கணும். நல்லா வதக்கி விடணும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கணும். இப்போ இது லெமன் ரைஸ்க்குள்ளே பொட்டேட்டோ பண்ணிடலாம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதில் அதே மாதிரி தான் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எது வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுடலாம். இது நல்லா வதங்கின உடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கின உடனே அது நல்லா வதக்கி விடணும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டதில் இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். இதில் வந்து காரம் வேறு எதுவுமே இல்லை, பச்சை மிளகாவில் உள்ள காரம் மட்டும்தான். இது நல்லா வேக விட்டுடலாம். இந்த இதில் மிளகாத்தூள் போட்டதில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அது நல்லா அப்படியே பிரட்டி விட்டு நல்லா வதக்கி அதை எடுத்தாக்க இது முடிஞ்சுது. இப்போ சாப்பாட்டுக்குள்ளே உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பூரிக்குள்ள உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. நல்லா மசிச்சு விட்டு கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனாக்க பொட்டேட்டோ ரெடி. இப்போ 2 சைட் டிஷ்ஷுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ லெமன் ரைஸ்க்கு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன். இந்த உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறதுனாலும் போடலாம். நான் இப்போ வெறும் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கேன். அது வெடிச்ச உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். அதில் இந்த கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிடலாம். பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சை சாறை அதில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டாக்க லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையானது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆற வச்ச சாதத்தில் இது போட்டு கிளறி விட்டாக்க லெமன் ரைஸ் ரெடி. இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியான மெனு தான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எங்கேயாவது வெளியே போகணுன்னாக்கா ரொம்ப குயிக்காக இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
பருத்தி வச்ச பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ், கொஞ்சம் ப்ளெயின் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு, எக்கு, அப்புறம் மாவடு. இன்றைக்கி லஞ்சுக்கு இதெல்லாம் தான். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான். அங்கே சர்விங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ், அப்புறம் ஷோ பீசஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். நான் மெயினாக வாங்கணும்னு நினச்சி வந்த ஐட்டம் அங்கே இல்லை. சரி, அப்படியே அதில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனேன். அங்கே ஒரு ஷாப்புக்கு போயிட்டேன். அங்கே போய் சில ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கேருந்து கிளம்பி நேராக 18th மெயின் ரோடு அண்ணா நகருக்கு வந்துட்டேன். அங்கே போய் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். வர்ற வழியில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப பசியாக இருந்தது. உடனே சாப்பிட்டுட்டு இந்த வாங்கிட்டு வந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய ரெக்டாங்குலர் பவுலும் ரவுண்ட் பவுலும் ஹோம் சென்டரில் வாங்கினது. அப்புறம் இந்த ஃப்ளவர் வேசஸ் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. அடுத்து உள்ள 2 ரெக்டாங்குலர் பவுல்ஸும் கீழே உள்ள அந்த ஸ்பாரில் வாங்கினது. அப்புறம் அது வந்து குல்ஃபி மோல்டு, இதுவும் ஹோம் சென்டரில் தான் வாங்கினது. இந்த பெரிய பாத்திரம் வந்து சந்தோஷில் வாங்கினது. இந்த பிளேட்ஸ் 2மே வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது. அப்புறம் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், இந்த அலுமினியம் ஃபாயில் இதெல்லாம் வந்து சந்தோஷம் வாங்கினது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. திரும்பவும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.